எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாஸ் உட்பட எதிர்க்கட்சியில் மேலும் சிலர் மாகாண சபை தேர்தல் தொடர்பில் சபையில் கருத்துக்களை முன்வைத்து வருவதை அவதானிக்க முடிகிறது. பாராளுமன்றத்தில் நேற்றைய தினம் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாஸ் மாகாண சபை தேர்தல் தொடர்பில் சபையில் தெரிவித்த கருத்துக்களுக்கு பதிலளிக்கும் வகையிலேயே அமைச்சர் இவ்வாறு கருத்துக்களை முன்வைத்திருப்பதாக அந்த செய்தி தொடர்வதை நாங்கள் காணலாம். எனவே இந்த விவகாரம் தொடர்பாக அரசாங்கத்தின் நிலைப்பாட்டை நேற்று தினம் அமைச்சர் அவர்கள் இவ்வாறு முன்வைத்திருந்த அந்த அடிப்படையில் எதிர்க்கட்சித் தலைவர் தமது உரையின் போது அரசியலமைப்பின் 13வது திருத்தம் பாதுகாக்கப்பட வேண்டும், அதனை பாதுகாப்பதற்கு நாம் கட்டுப்பட்டிருக்கின்றோம், ஏனெனில் அது இந்த நாட்டின் பிரதான சட்டத்தின் ஒரு பகுதி. அந்த வகையில் அரசியலமைப்பின் 13வது திருத்தத்தை பாதிக்க செய்து மாகாண சபைகள் சட்டத்தில் உள்ள விடயங்களில் தலையீடு முறையானதல்ல. எனினும் அதனை தீர்த்து கொள்வதற்கான சிறந்த முறைமைதான் விரைவாக மாகாண சபை நடத்துவது. அந்த வகையில் 13வது அரசியலமைப்பு திருத்தம் 13+13- என்பதல்ல. 13வது அரசியலமைப்பு திருத்தம் மாகாண சபைகளுக்கு தற்போது உரிமையை பாதுகாக்க வேண்டும் என்பது எமது வேண்டுகோள் என்றும் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாஸ் அவர்கள் தெரிவித்திருந்தார். இதற்கு பதிலளிக்கும் போது அமைச்சர் தெரிவித்த விவகாரம் சட்டத்தை உரிய சட்டங்கள் இயற்றிய பின்னர் மாகாண சபை தேர்தல் நடத்தப்படும் என்பதாக நேற்று தினம் அமைச்சர் அவர்கள் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாஸ் அவர்கள் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போது தெரிவித்த கருத்துக்களாக அந்த செய்திகளும் இடம்பெடுத்திருப்பது நாங்கள் காணலாம். அடுத்து இன்னும் ஒரு செய்தி வீரகேசரி பத்திரிகையிலிருந்து அந்த செய்தி இவ்வாறு இருக்கிறது. மாகாண சபை அதிகார சர்ச்சை தேசிய சூழல் திருச்சட்டம் மூலம் நிறைவேற்றும் தமிழரசு கட்சி, தமிழ் தேசிய மக்கள் முன்னணி, முஸ்லிம் காங்கிரஸ் எதிர்ப்பு, பிரதான எதிர்க்கட்சி வெளிநடப்பு என்பதாக வீரகேசரி பத்திரிகை தலைப்பிடுகிறது. மாகாண சபை அதிகாரங்களை குறைப்பதுடன் மாகாண சபை அதிகாரங்களுடன் முரண்படுவதாக எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டி கடுமையாக இருந்த போதும் தேசிய சூழல் திருச்சட்ட மூலத்தை 103 மேலதிக வாக்குகளால் அரசாங்கம் நிறைவேற்றியது. பார்லமெண்டத்தில் நேற்று புதன்கிழமை தேசிய சூழல் திருச்சட்ட மூலத்தை விடயத்துக்கு பொறுப்பான அமைச்சர் தம்மிக பட்டபந்தி சபையில் சமர்ப்பித்து உரையாற்றியது. இதை நிறைவேற்றுமாறு பார்லமெண்டத்தில் அனுமதியை கோரியிருந்தார். ஆனால் தற்போது சமர்ப்பிக்கப்பட்டிருக்கும் சட்டமூலமானது பல விடயங்களில் இந்த மாகாண அதிகாரிகளோடு முரண்படுகிற இந்த சட்டத்தை கொண்டு வருவதற்கு முன்னர் மாகாண சபையில் நிலைப்பாட்டை கேட்டிருக்க வேண்டும். மாகாண சபை இயங்காமல் இருப்பதனால் ஆளுநர்கள் தொடர்பில் வினைவிருக்க வேண்டும் என்று, ஆனால் எதனையும் செய்யாது சட்டத்தை நிறைவேற்றிய அதிகாரங்களை பரிந்தெடுக்க முற்படுவதாக நேற்று தினம் இவ்வாறான குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டன. இவ்வாறு இருப்பினும் இந்த விவாத முடிவில் இலங்கை தமிழரசு கட்சியின் சார்பில் சீதர் நம்பி சட்டமூலத்தை நிறைவேற்ற வாக்கெடுப்பு ஒன்றை கோரியிருந்தார். அதற்கமைய இடம்பெற்ற வாக்கெடுப்பில் தேசிய சூழல் திருச்சட்ட மூலத்துக்கு ஆதரவாக 113 வாக்குகளும் எதிராக 10 வாக்குகளும் அளிக்கப்பட்ட நிலையில் 103 மேலதிக வாக்குகளினால் அரசாங்கம் சட்டமூலத்தை நிறைவேற்றியது. இந்த சட்டமூலத்திற்கு ஆதரவாக அரசரப்பின் வாக்களித்த நிலையில் எதிராக இலங்கை தமிழரசு கட்சி, தமிழ் தேசிய மக்கள் முன்னணி, ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் ஆகியன வாக்களித்தன. அதே நேரம் சட்டமூலத்தில் மாகாண சபைகளுக்கு எதிராக உள்ள விடயங்களை மட்டும் எதிர்ப்பதாக தெரிவித்து பிரதான எதிர்க்கட்சியான ஐக்கிய மக்கள் சக்தி ஏனையவற்றை ஆதரிப்பதாக அறிவித்துவிட்டு சபையிலிருந்து வெளியேறியது. அர்ச்சுனா எம்பி, ரிஷாத் பதியுதீன் தலைமையிலான அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ், ஐக்கிய தேசிய கட்சி, தமிழ் முற்போக்கு கூட்டணி, தொழில் கட்சி, புதிய ஜனநாயக முன்னணி, பொதுஜன பெரமுன வாக்களிப்பில் பங்கேற்கவில்லை என்பதாகவும் இந்த செய்தி இடம்பெற்றிருப்பது நாங்கள் காணலாம்.